உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா பணம் இருந்தாலும் டாக்ஸ் நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. புதிய இன்கம் டாக்ஸ் ரூல் பிரகாரம் 10 லட்சம் ரூபாய் இல்ல அதுக்கும் மேல டெபாசிட் பண்ணனாதான் நம்மளுக்கு ஐடி நோட்டீஸ் வரும்னு கேள்விப்பட்டேன். இது என்ன புதுசா? இது புதுசு இல்ல, இது பழைய ரூல் தான். ஆனா இது மாறல, இன்னும் எக்ஸிஸ்டிங்ல தான் இருக்கு. உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கணும், எந்த அளவு த்ரெஷோல்டுக்கு மீறிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஐடி நோட்டீஸ் வரும். அப்படி அதை விட கம்மியா இருந்தாலும் எப்படி டாக்ஸ் நோட்டீஸ் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். இந்த வருஷம் 2026ல புதிய இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் அமலுக்கு வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் சில ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் இது எல்லாத்தையுமே எந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஐடி நோட்டீஸை வந்து அனுப்புகிறாங்க, அதுவும் சிஸ்டம் மூலியமாக அதை வந்து ஆட்டோமேட் பண்ணி த்ரெஷோல்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் அது கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபா இல்லை அதுக்கும் மேலே ஒரு அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரப்போ பேங்கே ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை தகவல் சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு ஒரு ஐடி நோட்டீஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான எல்லா ரூல்ஸும் நாங்கள் த்ரெஷோல்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த புதிய இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் நம்ம பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே அப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா எந்த விதத்துல எனக்கு நோட்டீஸ் எல்லாம் வராதுல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தான் இப்போ ஸ்ட்ராங்கான இன்னொரு ரிமைண்டர் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரூல் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்ல கிடையாது, இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரூல் தான். இதை வந்து சேஞ்ச் பண்ணாம இதை அப்படியே கேரி ஃபார்வர்டும் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரூல் 114E ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962. இந்த ரூல் பிரகாரம் 10 லட்சம் ரூபாய் இல்லை அதுக்கும் மேல இருக்கு அப்படிங்கிறப்போ த்ரெஷோல்டை பிரேக் பண்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காவே வங்கிகள் இன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸிஸ்டிங் ரூலா தான் இருந்தது. இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் புதிய ரூல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் ஓகே இந்த ஒரு ரூல் தானே, அப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்ததுன்னா என் பணம் சேஃப் தானே, அப்போ நான் எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினாலும் 10 லட்சத்துக்குள்ள எவ்வளோ வேணாலும் வச்சிருந்தாலும் யாரும் என்ன கேட்க மாட்டாங்களான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுதான் நம்மள நிறைய பேர் மிஸ்கன்செப்ஷன் பண்ணி நிறைய ஸ்டெப்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வச்சிருக்கீங்களோ இல்லை வெளியில வச்சிருக்கீங்களோ உங்களோட பணம் கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் SFTன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், அப்புறம் உங்களோட ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், உங்களோட TDS அப்புறம் TCS ரெக்கார்ட்ஸ், இந்த எல்லா சோர்சஸையும் பயன்படுத்தி உங்களோட வரவு செலவு கரெக்டாக இருக்கான்னு அரசாங்கம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸ், அதாவது நம்ம கிட்ட பேன் கார்டு ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்கு, அது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க்டாக இருக்கு கரெக்டா. இப்படி இருக்கிறப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கான டிரான்சாக்ஷனும் அரசாங்கத்துக்கு தெரிய வந்துகிட்டே தான் இருக்கு. யாரும் எதில் இருந்தும் தப்பிக்க முடியாது. இப்ப சில பல ரூல்ஸ் வந்திருக்கு, இது மூலமா அவங்க இன்னுமே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் செப்பரேட் ஆகும், இந்த ஸ்மால் கேட்டகரியில வரக்கூடிய டிரான்சாக்ஷன் செப்பரேட் ஆகும், இன்னும் ஈஸியா கண்காணிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஈஸியா நம்மள இன்னும் மைன்யூட்டா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எதில் இருந்தும் யாரும் தப்பிக்க முடியாது இஃப் அவங்களோட வரவு செலவு பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள நிறைய பேர் வந்து இந்த புது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸோட த்ரெஷோல்ட் எல்லாம் அப்பதான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஓகே அப்ப நான் ஒரு அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் அதுக்கு மேல வச்சாதான பிரச்சனை, நான் ஒரு 4-5 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாத்துலயுமே ஒரு 9.5 இல்ல ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி பிலோ 10 லேக் போட்டு வச்சேன்னா யாரும் என்ன கேட்க மாட்டாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களோட எல்லா அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய சோர்ஸ், டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரிய வந்து இன்கேஸ் அது உங்களோட இன்கமுக்கு பாரா மேட்ச் ஆகலை அப்படின்னு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா ஐடி ரைடும் நோட்டீஸும் உங்க வீட்டுக்கு வரதான் செய்யும். அப்படி வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், இன்கேஸ் உங்களோட அந்த ஒரு டெபாசிட்டுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் வருது இல்லை ஏதாவது ஒரு இன்டிமிடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இது கம்ப்ளீட்டா லீகலா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட சேலரி ஸ்லிப், சேலரி ரெக்கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்,
பிஸ்னஸ் ரெசிப்ட், சேல் டீடு, கிஃப்டோட டீடு, லோன் வாங்கியிருந்தீங்கன்னா லோனோட அக்ரிமெண்ட்டு. இப்போ இந்த லோன் அக்ரிமெண்ட்னு வர்றப்போ இன்னும் சில பல முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் யார்கிட்ட இருந்தும் கடனை கேஷில் வாங்குற மாதிரி இல்லை. மீறி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டுவீங்க. எங்கிருந்து வந்தது இந்த பணம்? ப்ரூஃபே இல்லை. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் கேஷை கொடுத்து அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டோ அக்ரிமெண்ட்டோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வேணா அதை எடுத்து காமிக்கலாம். அதுவுமே டிஜிட்டலாக ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடனை வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு ரூலுமே வந்தது. இந்த இடத்துல நீங்க லோன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க காமிச்சீங்க அப்படின்னா உங்களோட எந்த விதமான ஒரு நோட்டீஸா இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷனா இருந்தாலும் உங்களால கடந்து வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்கேஸ் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல, இல்லை அவங்களோட நோட்டீஸை உங்களால் கரெக்டாக அதை டாக்குமெண்ட்ஸை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க உங்கள் மேலே எடுக்கக்கூடிய ஆக்ஷனுக்கான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 68க்கு கீழே அன்எக்ஸ்பிளைன்டு கேஷ் அப்படிங்கிறதுக்கு கீழே உங்களோட பெரிய விஷயம் மாட்ட போகுது. செக்ஷன் 69க்கு கீழே அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கேஸ் உங்கள் மேலே விழ வாய்ப்பு இருக்கு. அண்ட் செக்ஷன் 69A கீழே அன்எக்ஸ்பிளைன்டு மணி அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. சோ இந்த 3 செக்ஷனுக்கு கீழே நீங்க இதுக்கு தகுந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸையோ இல்ல ப்ரூஃபையோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியோ காமிக்கல அப்படின்னா இந்த 3 செக்ஷனுக்கு கீழே நீங்க மாட்டிக்குவீங்க. சோ which means ஓவராலா என்ன தெரிய வருது அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு த்ரெஷோல்டு தான். அது ஒரு ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் நடக்கிறப்போ ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாமே. இந்த 10 லட்சம் ரூபாய்க்குள்ள என்ன இருந்தாலும் பூனை கண்ணை மூடிக்கிட்ட உலகமே இருண்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்களும் தாராளமா எல்லாத்தையும் அதுல போட்டு வைக்கிறதாகட்டும், இன்னொரு பக்கம் அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு இன்னும் சில பேர் கோல்மால் பண்றதாகட்டும், அதெல்லாம் பண்ண முடியாது. என்னதான் நீங்க பண்ணாலும் அரசாங்கத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய இடத்துல இதை மென்ஷன் பண்ணியிருப்போம். என்னன்னா உங்களோட பணம் எதுவா இருந்தாலும் எஃப்டி ஆகட்டும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், இல்ல வேற எந்த விதமான ஒரு சேவிங்ஸ் நீங்க போட்டு வச்சிருந்தாலும் சரி, ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல 5 லட்சத்துக்கு மேல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றது வேற ஒரு ரீசன்காக. which means according to DICGI உங்களோட பணத்துக்கான முழு பாதுகாப்போட லிமிட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான். அதுக்கான மீனிங் வேற. இன்கேஸ் நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இன்கேஸ் பேங்க் ஏதாவது பேங்க்ரப்சி ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மொத்தத்தில் உங்களோட பணத்துக்கு டோட்டல் லாஸ் பேங்க் மூலியமா ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ டிஐசிஜிசி உங்க பணத்துக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்கன்னா வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான். மீதி 25 லட்சம் ரூபாய் ஆகட்டும் 20 லட்சம் ரூபாய் ஆகட்டும் அது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஒரு ஆங்கிள் இருந்து தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு தடவையும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வச்சுக்கிட்டா சேஃப் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். இந்த சேஃப்டி பர்பஸ் வேற. ஆனா டாக்ஸ் வராமல் இருக்க நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்கு யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. டாக்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட இன்கம், வரவு, செலவு, உங்களோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் எல்லாமே பேலன்ஸ்டாக ஒன்றுக்கொன்று பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் டாக்ஸ் வராது. இன்கேஸ் உங்களோட வரவு வேற மாதிரி இருக்கு ஆனால் நீங்கள் காமிச்சது வேற மாதிரி இருக்குன்னா டாக்ஸ் வர்றதை யாராலையும் நிறுத்த முடியாது. அண்ட் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் போட்டால் தானே தெரிய வரும் இந்த விஷயம். அப்படி இல்லைன்னா எப்படி தெரிய வரப்போது நீங்கள் நினைச்சீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த எல்லா ப்ராசஸ் மூலமா அவங்க அதை கண்டுபிடிக்க தான் போறாங்க. ஸோ ஓவராலா என்ன சொல்ல வர அப்படின்னா உங்களோட பணத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம், நீங்க தான் அதுக்கான சோர்ஸை ரெடி பண்ணணும். உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இந்த த்ரெஷோல்டு ஆட்டோமேட்டிக் நோட்டீஸ் தானோ தவிர எந்த விதத்திலையும் நீங்க 2 ரூபா 3 ரூபா வச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரிய வராது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த புதிய இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய புதிய மாற்றங்களை நம்ம பார்க்குறப்போ அவங்க அந்த த்ரெஷோல்டு தான் அவங்க அந்த ஒரு ரூலா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது கிடையாது, மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவல் ரூல் வேற அப்படிங்கறது ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா அதையும் ஷேர் பண்ணுங்க. எல்லா விதமான ஒப்பீனியன்ஸுக்கும் ஓப்பனா இருக்கு கமெண்ட் செக்ஷன். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.